சென்னையின் மாலை நேர அமைதியில் கடற்காற்று மெதுவாகத் தழுவும் விவேகானந்தர் இல்லம், தமிழின் தீபமேற்றிய பாரதியார் இல்லம் மற்றும் பக்திநாதம் மொழிக்கும் பார்த்தசாரதி பெருமாள் திருக்கோவில், இந்த 3 புனித தலங்களின் நிழலில் ஒரு கனவு மெதுவாக உருவெடுத்து வந்தது. கலை என்பது உயிரின் மூச்சு என்று கூறினார் பாரதி. அப்படியே இந்த பயணம் கலைக்காக வாழும் இதயங்களின் மௌன பிரார்த்தனையால் உருவானது. அர்ப்பணிப்பும் ஒழுக்கமும் அதன் அடித்தளமாக, ஆசையல்ல, ஆர்வமல்ல, அதை கடந்த அர்ப்பணிப்பே இதற்கு தூணானது. நடனத்தின் வழியாக கலையும் ஆன்மீகமும் ஒன்றாகும் ஒரு தலம் உருவானது. ஒரு தளம் அழகையும் ஒழுக்கத்தையும் பக்தியையும் பொறுமையையும் ஒன்றாக கற்றுத்தரும் அரங்கம். அதன் பெயர் நிருத்ய சம்ஸ்ருதி. கலையின் கோவில், உணர்வின் உலகம், ஒழுக்கத்தின் உயிர். இன்று தன்னம்பிக்கையுடன் நிற்கும் நிருத்ய சம்ஸ்ருதி ஒரு காலத்தில் ஒரு சிறிய நம்பிக்கையின் தொடக்கம் மட்டுமே. அந்த ஆண்டு 2010. அமைதியான ஒரு காலையில் ஒரு கனவு பிறந்தது. கலை என்பது வாழ்க்கையை மாற்றும் சக்தி என்ற நம்பிக்கையுடன் தொடங்கப்பட்ட முதல் வகுப்பு 4 மாணவிகளுடன் மட்டுமே ஆரம்பமானது. ஆனால் அந்த 4 பேர் எண்ணிக்கையல்ல, ஒரு இதயத்தின் நம்பிக்கை, ஒரு குடும்பத்தின் தொடக்கம். அது சாதாரண அறையல்ல, ஆசானின் அர்ப்பணிப்பு சாட்சி. மாணவிகளின் கனவின் முதல் அடி. புத்தகங்கள் இல்லை, ஆனால் அறமும் நெறியும் கற்றுக் கொடுக்கப்பட்டது. பெருமை இல்லை, ஆனால் பணிவின் அடிச்சுவடு பதியப்பட்டது. அங்கிருந்தது அக்கறையும் அன்பும் ஒழுக்கமும் ஆன்மீக தெளிவும், நடனத்தின் வழியே உண்மை மற்றும் இறைவனை அடையும் நிலை. அந்த நாள், அந்த சிறிய தொடக்கம் இன்று மாபெரும் மரமாக வளர்ந்து நூற்றுக்கணக்கான மனங்களுக்கு நம்பிக்கையாக நின்று கொண்டிருக்கிறது. அந்த முதல் 4 மாணவிகளுள் தன் முயற்சி, அர்ப்பணிப்பு, ஒழுக்கம் ஆகியவற்றால் தனித்துவம் பெற்ற ஒருவர் தேர்ந்தெடுத்து அரங்கேற்ற பயிற்சி தொடங்கப்பட்டது. அது வெறும் நடன பயிற்சி அல்ல, அசாத்தியத்தை சாதிக்க வேண்டும் என்ற உறுதியின் தொடக்கம். எளிய வீட்டின் மாடிப்படியில் பெரிய மேடை கனவுகளுக்காக தினமும் வியர்வை சிந்திய நாட்கள். ஒவ்வொரு அங்கமும், ஒவ்வொரு அடியும், ஒவ்வொரு முத்திரையும் பயிற்சி செய்யப்பட்டது. இதுவே நிருத்ய சம்ஸ்ருதியின் முதல் அரங்கேற்றம். அந்த பயணத்தின் போது இந்த கல்வி ஆலயத்திற்கு ஒரு பெயர் தேவைப்பட்டது. அறம்தான் உயர்ந்த செல்வம் என்று சொன்ன அந்த மகத்தான கவிஞரின் ஆசீர்வாதத்தை நாடி அந்த சீட்டில் தோன்றிய பெயர் நிருத்ய சம்ஸ்ருதி. இது ஒரு பெயர் அல்ல, இது ஒரு பாதை. நிருத்ய சம்ஸ்ருதி, நடனத்தின் மூலம் ஆன்ம சுத்தி. ஆனால் இந்த வளர்ச்சி எளிதில் வந்ததல்ல. முதலில் ஒரு சிறிய அறை, அதில் இடம் போதவில்லை. அடுத்து ஒரு வாடகை இடம், அதிலும் இடம் போதவில்லை. மீண்டும் மாற்றம், மீண்டும் தேடல், மீண்டும் முயற்சி. தஞ்சமில்லாமல் கனவை கையில் பிடித்தபடியே பயணித்த நாட்கள். ஒவ்வொரு இடம் மாற்றமும் ஒரு பாடம் கற்றுக் கொடுத்தது. மாறும் இடமல்ல பயணத்தை நிர்ணயிப்பது, மாறாத மன உறுதியே இலக்கை அடையச் செய்கிறது. படங்களும் காணொளிகளும் சொல்லும் இந்த பயணம் சிறிய தொடக்கம் பெரிய வரலாறாக மாறும் என்கிற உண்மைக்கு சாட்சி. இன்றோ அந்த தடம் மாறாத முயற்சியின் பயணமாக நார்த் டேங்க் ஸ்கொயர் ஸ்ட்ரீட்டில் நிறைந்த நிலையாக தனது இல்லத்தை கண்டுள்ளது நிருத்ய சம்ஸ்ருதி. இது வெறும் ஒரு இடம் அல்ல, பல கனவுகளுக்கான தாயகம், பல மாணவிகளின் வாழ்க்கையை வடிவமைக்கும் தெய்வீக தளமும். நிருத்ய சம்ஸ்ருதி ஒரு கனவின் வளர்ச்சி மட்டுமல்ல, ஒரு மன உறுதியின் வெற்றி கதை. நிருத்ய சம்ஸ்ருதி ஒரு நடன பள்ளி மட்டுமல்ல, மனிதநேயம், ஒழுக்கம், நம்பிக்கை ஆகியவற்றை குடிமரபாக கற்பிக்கும் ஒரு உன்னத பயணம். ஒவ்வொரு தடையும் ஒரு பாடமாக, ஒரு அனுபவமாக மாறியது. மகிழ்ச்சியும் கலைமிக்க பயணமும் ஒன்றாக இணைந்த அந்த அர்ப்பணிப்பின் சிகரம் இந்த நிறுவனம் நிருத்ய சம்ஸ்ருதி ட்ரஸ்டாக மாற்றப்பட்டது. நாம் பெறுவது வாழ்க்கை, நாம் கொடுப்பதே வாழ்வின் அர்த்தம்
என்பதற்கு பெருமை, கொரோனா காலத்தில் உலகமே திணறிய போது கூட நிருத்ய சம்ஸ்கிருதி கைகளை மூடி நிற்கவில்லை. வகுப்புகள் மூடப்பட்டன, ஆனால் கலை முடியவில்லை. ஆன்லைன் வகுப்புகள் மூலம் பயணம் தொடர்ந்தது. மாணவர்களின் உறுதி, ஆசிரியரின் அர்ப்பணிப்பு, இவை இரண்டும் சேர்ந்து இந்த பயணத்தை காப்பாற்றின. சமூகத்தை தொட்ட முயற்சிகள் உருவானது. அக்னி சிறகுகள் சமூக பொறுப்பை மாணவர்கள் உள்ளத்தால் ஏற்றுக்கொண்ட திட்டம். மரங்கள் நடுதல், உதவி தேவையுள்ளவர்களுக்கு உணவு பங்களிப்பு, இரத்த தானம், கடற்கரை சுத்தம், சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு, கல்வி சேவை, இவை எல்லாவற்றிலும் மாணவர்கள் முன்வரிசையில் நின்றனர். பிறந்தது இன்னொரு அற்புத முயற்சி, நாட்டிய மகாரம்பம். பணம் இல்லாததால் மேடையே கிடைக்காத பல திறமைசாலிகளுக்கு முதல் மேடை கொடுத்த நம்பிக்கையின் விழா. ஆனால் இந்த நிருத்ய சம்ஸ்கிருதியின் அழகு என்ன தெரியுமா? இங்கே கலைக்கு பக்கமே மகிழ்ச்சியும் இடம்பெற்றுள்ளது. பிள்ளைகளின் பிறந்த நாள் கொண்டாட்டங்கள், சிறு விழாக்கள், நகைச்சுவை நிறைந்த நேரங்கள், குடும்பமாக கொண்டாடப்படும் தீபாவளி, பொங்கல், நவராத்திரி. ஸ்கந்தாஷ்ரம் நிருத்ய சம்ஸ்கிருதியின் முதல் நடனத்திரை பிரதிபலிப்பு. அருள்மிகு முருகனின் 6 தலங்களை காட்சியாக வெளிப்படுத்தியது. நாம் சிறுமையில்லை, சிந்தை உயர்ந்தோர் நாம் என்பதைப் போல ஒரு புத்தகத்தை வாசித்த அந்த இரவு ஆசிரியரின் உள்ளத்தில் ஒரு தீ பற்றியது. கலை என்பது உணர்வின் மொழி, அதை உலகம் கேட்க வேண்டும் என்ற ஒரு கனவு தன்னுள் விதைக்கப்பட்டது. அது சாதாரண எண்ணம் அல்ல, ஒரு தைரியமான முயற்சி. வரலாற்றை நடனமாக பேச வைக்கும் முயற்சி. அவ்வாறு பிறந்தது உலக மகாகவி என்ற படைப்பு. 2022 நாரதகான சபா வெற்றி மேடை. அதே உலக மகாகவி பெரிய மேடையில் அதிர வைத்த அசாதாரண கலை நிகழ்ச்சி. 2023 தமிழகத்தின் கலை மதிப்பை தலைநகர் டெல்லியில் உயர்த்திய நிமிடம். கலையின் பயணம் எல்லையற்றது என்பதை நிரூபித்த தருணம். 2024 சங்கீத் நாடக் அகாடமியால் தேர்வு செய்யப்பட்டு நாட்டின் மிகப்பெரிய பாராட்டு. சிறந்தவர்கள் மட்டுமே நிற்கும் கர்த்தவ்யபாத் மேடையில் நிருத்ய சம்ஸ்கிருதி மாணவர்கள் இந்திய கொடியின் கீழ் நடனமாடினர். 2024 கோதையின் காவியம். ஆண்டாளின் நாச்சியார் திருமொழியை அடிப்படையாகக் கொண்டு உருவான ஆன்மீக நடன காப்பியம். மீண்டும் ஒரு முறை நிருத்ய சம்ஸ்கிருதி தமிழின் ஆன்மீக செல்வத்தை நடனமாக உயிர்ப்பித்தது. தமிழுக்கும் அறம் என்று பெயர். மதிப்பை கற்றுக் கொடுக்கும் இன்னொரு கலை புரட்சி. இறுதியில் நிருத்ய சம்ஸ்கிருதியின் பயணம் ஒரு நடனக் கலைப்பயணம் மட்டுமல்ல, அது ஒரு கனவை நிஜமாக்கிய அர்ப்பணிப்பின் கதை. ஆசிரியரின் ஓய்வறியாத உறுதி, மாணவர்களின் நம்பிக்கையும் உழைப்பும் சேர்ந்தபோது அசாத்தியம் கூட சாத்தியம் என்று நிரூபிக்கப்பட்டது. பொருளாதார போராட்டங்கள், ஆதரவு தேடும் நாட்கள், மேடை கிடைக்காத சவால்கள், பார்வையாளர்கள் வராத சகிப்புத் தருணங்கள், இதையெல்லாம் தாண்டி ஒவ்வொரு தயாரிப்பும் ஒரு சாதனையாக உருவானது. இன்று நிருத்ய சம்ஸ்கிருதி ஒரு கல்வி ஆலயம் அல்ல, ஒரு குடும்பம். கலைக்கும் கட்டுப்பாட்டுக்கும் சமூக பொறுப்புக்கும் அர்ப்பணிக்கப்பட்ட இயக்கம். உழைப்பின் மீது வைத்த நம்பிக்கையை மேடையில் மின்னச் செய்த இயக்கம். கனவுகளுக்கு உயிர் கொடுத்து தலைமுறைகளை உருவாக்கும் புனித பயணம். இது ஒரு நிறுவனம் அல்ல, இது ஒரு குடும்பம். உறவுகளால் கட்டி எழுப்பப்பட்ட கலை குடும்பம். இந்த பயணத்தின் மிகப்பெரிய பலம் யார் தெரியுமா? மாணவிகள். இது முடிவல்ல, அடுத்த அத்தியாயத்தின் தொடக்கம்.